கடலூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஸ்ரீமுஷ்ணம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கீழ்பாதி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு, விவரிக்கலாம். ஸ்ரீராம், கடலூர் மாவட்டத்துல நேற்றிலிருந்து தற்போது வரை இடைவிடாமல் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் 24 சென்டிமீட்டர் என்பது மழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக ஸ்ரீமுஷ்ணம் பகுதியே தற்போது பல்வேறு இடங்களில் தண்ணீர் சூழ்ந்துருவதால் மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சி பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கீழ்பாதி கிராமம். இந்த கிராமத்திற்கு செங்கால் ஓடை வழியாக அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஆண்டிமடம் ஆகிய பகுதியில் செங்கால் ஓடை வழியாக வீராணம் ஏருக்கு தண்ணீர் வந்திருக்கிறது. இந்த நிலையில் செங்கால் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டை கீழ்பாதி பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் தற்போது அதிகாலையிலிருந்து தண்ணீரிலேயே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் குடியிருப்புகளில் மைனஸ் என்பது வெள்ளம் போல் இருப்பதால் தங்கள் குழந்தைகளை தற்போது நிற்கதியாக நிற்கின்றனர். இந்த நிலையில் கனமழையின் காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களை கொடுத்தீங்க, நன்றி பிரேம். கனமழை காரணமாக பிச்சாட்டூர் நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீரால் ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பழவேற்காடு செல்லும் தரைப்பாலம் நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்கலாம். பார்த்தசாரதி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஆந்திர மாநிலத்தில் உள்ள பிச்சாட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து அங்கு 5600 கன அடி வினாடிக்கு திறக்கப்பட்டது. இந்த நீரானது அருகிலுள்ள அந்த வனப்பகுதி நீரோடு சேர்த்து ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், ஆரணி, பொன்னேரி, லட்சுமிபுரம் அணைக்கட்டு, ஏஎன்குப்பம் அணைக்கட்டு இப்படி பல அணைக்கட்டுகளை தாண்டி சுமார் 16,218 கன அடி அளவிற்கு தண்ணீர் வரும் என்று எச்சரித்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்தபடியே ஆண்டார்மடம் பகுதியில் உடைப்பெடுத்து தண்ணீரானது ஊருக்குள் புகுந்துள்ளது. அந்த பகுதியை தீவு போல் ஆகியுள்ளது. அதே போன்று சென்னை மாதவரம் ரெட்டேரி பகுதியிலும் உபரி நீர் வெளியேறி வடபெரும்பாக்கம் பகுதி முழுவதும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நீர்நிலையிலும் குறிப்பாக புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி பகுதிகளில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்தசாரதி.